அனைவருக்கும் வணக்கம். யுஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமேட்டரா காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்லேருந்து ப்ராப்ளம் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு வரோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஒரு 120 ப்ராப்ளம்ஸ் கிட்ட நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ எவ்வளோ வீடியோஸ் கொடுத்துருக்கேன்றதை உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேனே. ஸோ இது போல் நிறைய கொஷின் கலெக்ஷன்ஸ் வந்து என்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க எம்சிக்யூஸ் வாங்கிக்கலாம். அதே போல் எம்சிக்யூஸ் வாங்குறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. அதே போல் ஃபுல் செட்டு ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணும்னா ஸ்டடி மெட்டீரியல் நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா, யுஜிடிஆர்பிக்கு வந்து எந்தெந்த டாபிக் வந்து நம்ம ரொம்ப ஸ்பெஷலா கவர் பண்ணி படிக்கணும் அப்படின்ற மாரி நான் கன்டென்ட் ரெடி பண்ணி எம்சிக்யூ ஃபார்மேட்ல குடுத்துட்டு வரேன். ஸோ இந்த எம்சிக்யூஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆத்தர் ரெஃபரன்ஸ் தான். ஸோ நீங்க ஒரு ஆத்தர நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா, அதுலருந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பேன். இப்போ நீங்க வந்து காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்க்கு வந்து பொன்னுசாமி படிக்கலாம். அப்படி இல்லன்னா வெங்கடாச்சலபதி படிக்கலாம். ஆல் அ ஆறுமுகம் படிக்கலாம். ஸோ இந்த டெக்ஸ்ட் ஆத்தர்லருந்து நான் என்ன பண்ணிடுவேன் உங்களுக்கு கொஸ்டின் கலெக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருப்பேன். பட் அந்த படிச்ச கான்செப்ட்லாம் மைண்ட்ல நிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணணும். ஸோ அப்ப கொஸ்டின் பிராக்டிஸ்க்கு நெறைய கொஸ்டின் கலெக்ஷன் வேணும். 1, 2 இருக்கக்கூடாது. நெறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு இருந்தா தான் கரெக்ட்டா இருக்கும். ஸோ அதுக்கேத்த மாரி நான் கொஸ்டின் கலெக்ஷன்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய எம்சிக்யூஸ் பார்த்தீங்கன்னா, 10 சாப்டருக்குமே இருக்கும். ஸோ 6000 ப்ராப்ளம் வந்து 3 புக்லெட் வந்து எம்சிக்யூஸ் வருங்க. ஸோ இந்த 3 புக்லெட்ஸ் வந்து ஏற்கனவே ஒரு சிலவங்க வாங்கியிருப்பீங்க. கம்ப்ளீட்டா நெறைய பேர் வந்து 3 புக்லெட்ஸ் வாங்கி பிராக்டிஸ் பண்ணிட்டுருக்காங்க. இது கூட பார்த்தீங்க அப்படின்னா, நியூவா வந்து ஃபார்முலா புக்லெட் 10 சாப்டருக்கான ஃபார்முலா புக்லெட் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட்டும் நான் போட்டிருக்கேன். ஓகே. ஸோ 2023 யுஜிடிஆர் அப்பாயின்ட்மென்ட் எக்ஸாம் உடைய சொல்யூஷன் புக்லெட். இந்த ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா. ஸோ இது வேணும்னாலும் நீங்க தனியா வாங்கிக்கலாம். அதேபோல இப்போ ரீசென்ட்டா பை பண்றவங்களுக்கு இந்த 5 புக்லெட்டுமே நான் கொரியர் போடுவேன். ஓகே. வித் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்சோட. ஸோ எல்லாத்துக்குமே டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ தான். அதாவது இந்த எம்சிக்யூஸ் ரிசீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. ஓகே. சார் எனக்கு எம்சிக்யூஸும் வேணும். ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் இருக்குன்னா, கண்டிப்பா அவைலபிளா இருக்கு. 10 சாப்டருக்குமே வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதுவுமே நீங்க வாங்கி படிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய மெட்டீரியல் வந்து நெறைய வெளியில சேல் பண்ணுவாங்க. இப்போ என்கிட்டயே வாங்கிட்டு அவங்க ஒரு குரூப்ப கிரியேட் பண்ணி, நான் உங்க மெட்டீரியல் வச்சிருக்கேன். என்கிட்ட நீங்க கான்டாக்ட் ஆகுங்க. உங்களுக்கு நான் வந்து கம்மியா ஆஃபர் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய உங்கள வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு தனி குரூப்பே இயங்கிட்டு இருக்கு. பட் அத நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா, அது உங்களுக்கு வந்து எந்த சோர்ஸுமே வந்து அது நான் குடுக்குற எந்த ஒரு ஒர்க்குமே உங்களுக்கு வந்து கிடைக்காது. இப்போ நான் இன்னைக்கு யூடியூப் வீடியோ போடுறேன் அப்படின்னா, இந்த பிடிஎஃப் வந்து என்னுடைய பெர்சனல் குரூப்புக்கு தான் நான் போஸ்ட் பண்ணுவேன். ஓகே. ஸ் அ அத வந்து நீங்க வந்து ஒரு தப்பான ட்ராக் பண்றாங்க அப்படின்னா, நீங்க அந்த நீங்க அப்ரோச் பண்ணாதீங்க. அது ரொம்ப தப்பு. ஓகே. ஸோ நான் குடுக்குற கன்டென்ட்ட வந்து எதுக்குமே சரி, என்னுடைய நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. 9384686847 ஓகே. ஸோ இந்த எம்சிக்யூஸோட ஒர்த் என்னான்றது ஒரு நெறைய குரூப்ஸ் ஓப்பன் பண்ணி, நெறைய ஸ்டேஜஸ்ல அவங்க என்ன பண்றாங்க, அதில டிஸ்கஸ் பண்றது, இந்த மெட்டீரியல் வேணுமான்னு சொல்லி கேட்கறது, அது போல ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. ஸோ ஜஸ்ட் அத நீங்க ஃபாலோ பண்ணிக்காதீங்க. ஏன்னா என்து மட்டும் இல்ல, நெறைய இன்ஸ்டிடியூட்டோடைய மெட்டீரியல் என்ட்ட அவைலபிளா இருக்கு. நீங்க வாங்கி படிக்கலாம் அப்படின்ற மாரி நெறைய பேர் உங்கள வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அத நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்காதீங்க. ஸோ ஸ்டாண்டர்டா அதனுடைய அ டொமைன் எங்க இருக்கு அப்படின்றத கரெக்ட்டா பண்ணி, அதுக்கேத்த மாரி நீங்க மூவ் பண்ணுங்க. ஏன்னா, என்னுடைய டெஸ்ட் பேட்ச் சீரிஸ்ல ஜாயின் பண்றதால உங்களுக்கு நெறைய ஆஃபர் பண்ணுவேன். ஸோ நெறைய ஐடியாஸ் குடுப்பேன். நெறைய டெஸ்ட் பேட்ச் போட்டுட்டு வருவேன். அதேபோல என்னுடைய கிளாஸஸ் வந்து YouTubeல அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். அது நீங்க ஓப்பன் சோர்ஸாவே நீங்க போயிட்டு பிளேலிஸ்ட்ல ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதுதாங்க நான் சொல்ற அப்டேட்டு. இம்மீடியட்டா அந்த புக்ஸ வாங்கி படிங்க. ஸோ எவ்வளோ ஒர்த்தா இருந்தா நெறைய பேர் வந்து அது ரீச் ஆயி, அத வந்து எவ்வளோ பேர் அத ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா, இவ்வளோ விஷயங்கள் நம்ம கரெக்ட்டா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது தான் நான் சொல்ல வரேன். ஓகே. ஃபைன். இப்போ இந்த எம்சிக்யூஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா, நான் எவ்வளோ போட்டிருந்தேன் அப்படின்ட்டு. ஒவ்வொரு ஒவ்வொரு சாப்டர் வைஸா தனித்தனியா கன்டென்ட் எடுத்து நான் டீச் பண்ணிட்டு வரேன். ஓகே. ஸோ இது வந்து இப்போ காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் கொடுத்துட்டு வரேன். அதேபோல குரூப் தியரிக்கு ஒரு ரிங் அண்ட் ஃபீல்ட் தியரிக்கு கிளாஸ் போட்டுட்டு வந்தேன். ஸோ ப்ராப்ளம் நம்பர் 28 வரைக்கும் போட்டிருக்கேன். ஓகே. ஸோ 29க்கு அப்புறம் பார்க்கலாம். இஃப் லிமிட் எக்ஸ்டெண்ட்ஸ் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல், லிமிட் எக்ஸ்டெண்ட்ஸ் டு ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எம்மா இருந்தா, ஸோ இதில எது ட்ரூ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ லிமிட் ஆஃப் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்றது இது தப்பு ஆக்சுவலா. ஓகே. எஃப் ஆஃப் எம் ஆல்வேஸ்ன்றது ஃபால்ஸ். ஓகே. அப்ப லிமிட் ஆஃப் எஃப் பிளஸ் ஜி ஈக்குவல் டு எல் பிளஸ் எம்முக்குன்றது கரெக்ட். ஓகே. ப்ராடக்ட் ஆஃப் த லிமிட் வந்து எல் இன்டு எம்னு எல்லாம் ஒன்லி இஃப் எய்தர் ஒன் ஆஃப் தம் பவுண்டடா இருக்குன்ற மாரி இது ஃபால்ஸ். ஓகே. அப்ப இது கரெக்ட்டான ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, லிமிட் ஆஃப் எஃப் பிளஸ் ஜி ஈக்குவல் டு எல் பிளஸ் எம்முக்கு ஈக்குவல். ஓகேங்களா? ஸோ இதுதாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. அதாவது இந்த என்ன சொல்ல வராங்கன்னா, இது ஏன் தப்பு அப்படின்றது உங்களுக்கு நான் சொல்றேன். லிமிட் எக்ஸ் டெண்ட்ஸ் டு ஏ, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் வந்து என்னான்னு டிஃபைன் பண்றோம். எஃப் ஆஃப் எம்ன்னு டிஃபைன் பண்றோம். இது ஃபால்ஸ் ஆக்சுவலா.
ஏன்னா உங்களுடைய எஃபோட லிமிட் எல்லாவும் ஜியோட லிமிட் எம்மாவும் இருக்குது அப்படின்னா கம்போசிஷனோட லிமிட் ஆக்சுவலாக என்ன நடக்கும் அப்படின்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன் அட் த சேம் பாயிண்ட்ல. சப்போஸ் உங்களுடைய எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து sin x எடுத்துக்கங்க சும்மா அட் எக்ஸ் ஈக்குவல் டு π/2 வேல்யூ எடுத்துப்போம். அதே போல் g ஆஃப் எக்ஸ் வந்து cos x எடுத்துப்போம். அட் எக்ஸ் ஈக்குவல் டு π/2க்கு நம்ம லிமிட் கிடைக்குதான்னு செக் பண்ணுறோம். ஓகே, இப்போ எஃப் கம்போசிட் ஆஃப் g ஆஃப் எக்ஸ்ன்றது என்னதுங்க? இட்ஸ் நத்திங் பட் sin ஆஃப் cos ஆஃப் எக்ஸ். கரெக்டுங்களா? இப்போ இந்த இடத்துல g ஆஃப் எக்ஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு π/2ல g ஆஃப் எக்ஸோட லிமிட் என்ன கிடைக்கும்? இன்ஃபினிட்டி, அன்டிஃபைன்ட் ஆகிடும். ஓகே, இப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு π/2 f of g of x பார்க்குறீங்க, which is equal to sin of, இப்போ லிமிட் π/2 கொடுத்துட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன நடக்கும்னு பார்க்கணும். g of x உடைய g of π/2 பார்க்குறீங்க. ஓகேங்களா? g of π/2 sin of infinity. ஓகே, sin of infinityன்றது அன்டிஃபைன்டு, இன்ஃபினிட்டி இல்லை, ஜஸ்ட் அன்டிஃபைன்டு. ஓகே, அப்போது அது வந்து உங்களுடைய எஃப் ஆஃப் எம்முக்கு ஈக்குவல் கிடையாது. எஃப் ஆஃப் எம்மோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். எஃப் ஆஃப் எம்மோட வந்து காஸ் ஆஃப் சைன் ஆஃப் இன்ஃபினிட்டி. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இந்த வேல்யூ இன்ஃபினிட்டியாக போகுது, பட் இது வந்து உங்களுக்கு வந்து அன்டிஃபைன்டாக வருது. ஓகே, அதை நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் ஆஃப் 1/x நியர் எக்ஸ் ஈக்குவல் டு 0 என்ன ஆகும்? லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்டாக போகும். ஏன்னா இப்போ நியர் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0க்கு கிட்ட வரும்போது சைன் ஆஃப் 1/x உடைய ஆசிலேஷன் பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்கும் இந்த இடத்துல அட் நியர் 0 கிட்ட வரும்போது. ஓகே, ஸோ இது -1 இது +1 எடுத்துக்கிட்டிங்கன்னா நியர் 0ல ஆசிலேஷன்ஸ் ஹெவியாக இருக்கும். அதாவது இந்த பாயிண்ட் லிமிட் 0 அப்ரோச் பண்ணாது. நெக்ஸ்ட் பாருங்கள், இஃப் f of x less than or equal to g of x, g less than or equal to h of x இருக்கும் அப்படின்னா லிமிட் ஆஃப் எஃப் லிமிட் ஆஃப் h சேம் இருந்தால் லிமிட் ஆஃப் g, இது வந்து சீக்வன்ஸ் லெம்மா நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இதுவுமே லிமிட் வந்து ஈக்குவல் டு எல்லா இருக்கும். ஸோ அதாவது a less than or equal to b less than or equal to c இருந்து ஏவோட லிமிட் அப்ரோச்சஸ் டு சம் எல், சியோட லிமிட் அப்ரோச்சஸ் டு எல்லா இருந்தால் பியோட லிமிட்டுமே எங்கே இருக்கும்? எல்லுக்கு அப்ரோச். இது வந்து சீக்வன்ஸ் லெம்மா. அடுத்து இஃப் லிமிட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல் விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ லிமிட் ஆஃப் 1/f of x ஓட வேல்யூ வந்து 1/l ஆர். அடுத்து இஃப் f இஸ் பவுண்டட் அண்ட் லிமிட் ஆஃப் g of x ஈக்குவல் டு 0வா இருக்குது அப்படின்னா f இன்ட்டு ஜியோட வேல்யூ வந்து ஆல்வேஸ் 0. ஓகே, அது ரொம்ப முக்கியங்க, ஏன்னா இது பவுண்டட்னஸ்னால இது நடக்குது. அடுத்து இஃப் டூ சீக்வன்ஸ் x and yn ஆர் கன்வர்ஜஸ் டு ஏவா இருக்குது அப்படின்னா தென் f of x and f of yn ஆர் சேம் லிமிட்டான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ லிமிட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட்டு, டிபெண்ட்ஸ் நன் ஆஃப் தி அபவுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதாவது இது சீக்வன்ஸ் கிரைட்டீரியா படி பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டுத்தோட லிமிட் சேமாக இருக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ அதாவது எக்ஸ்என் கன்வர்ஜஸ் டு ஏ, ஸோ ஒய்என் கன்வர்ஜஸ் டு அதே சேம் ஏ லிமிட் கன்வர்ஜ் ஆகுது. அப்புறம் உங்களுடைய எஃப் ஆஃப் எக்ஸோட லிமிட்டு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, டிபெண்ட்ஸ் அப்பான் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ அதே போல் உங்களுடைய எஃப் ஆஃப் ஒய்எனோட வேல்யூ என்ன வரும் அப்படின்றது நம்மளால் கிளைம் பண்ண முடியாது, பிகாஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷனுடைய கிரைட்டீரியா பொறுத்தளவுக்கு இந்த ரெண்டு லிமிட் மேபி சேமாக இருக்கலாம், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கலாம், இல்லை அன்டிஃபைண்டாக இருக்கலாம், இல்லை நாட் ஈக்குவலாக இருக்கலாம். ஸோ என்ன கேஸ் ஆனாலும் இது வைக்கலாம். அப்போ டிபெண்ட்ஸ் அப்பான் எஃப்ன்றது இங்கே கரெக்ட். அடுத்து if limit of f of x equal to L, then modulus of limit of f என்ன வரும்னு சொல்லி கேட்குறாங்க, modulus of L போகும். ஓகே, if limit extends to f of x exist finitely, then the sequence is oscillation is 0வா? exist finitely அப்படின்னா ஸோ 0 oscillations நடக்குதுன்னு அர்த்தம். அடுத்து if f of x equal to x by mod x, then limit extends to 0 f of x does not exist existன்னு கேட்குறாங்க. அட் x equal to 0 தான் நம்ம செக் பண்ணுறோம். x not equal to 0க்கு either x greater than 0, x is less than 0 ரெண்டு கேஸ் நடக்கும். அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸுக்கு நம்ம பார்ப்போம். அப்போ பாசிட்டிவ் கேஸுக்கு வந்து உங்களுடைய எக்ஸ் பை மாட் எக்ஸ் என்னவா கன்வெர்ட் ஆகும்? ஸோ எக்ஸ் பை எக்ஸ்ன்னு கன்வெர்ட் ஆகும். ஸோ வேல்யூ வந்து 1 வந்துடும். அதே போல் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 மைனஸ் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸ் பை இது மைனஸ் எக்ஸ்ன்னு கன்வெர்ட் ஆகும். அப்போ வேல்யூ வந்து -1. அப்போ ரெண்டு லிமிட்டுமே ஈக்குவலாக இருக்கணும், டிஃப்ரெண்ட் லிமிட்டுக்கு வேல்யூ வருது. ஓகே, ஸோ அப்போ டஸ் நாட் எக்ஸிஸ்ட் தான் அங்கே கரெக்டான ஆப்ஷன். அடுத்து பாருங்கள், if f of x, if limit of f of x equal to L na, then limit of f of x whole power n என்ன கிடைக்குன்னு சொல்லிருக்காங்க. ஸோ L power n, இது பவர் லா யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் if limit extends to a f of x equal to L and f of x is non negative இருந்தால் which one is false அப்படி சொல்லி கேட்குறாங்க. if L is 0, then f of x tends to 0ன்றது கரெக்டாக, L is always greater than 0வா, L is always greater than or equal to 0வா, limit of f of x equal to L சொல்லி கேட்குறாங்க. ஃபங்க்ஷனல் லிமிட் எல்லாம் இருந்து f is non negative இருந்தால் எந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் அப்படின்னா ஆல்வேஸ் கிரேட்டர் than or equal to 0ன்றது ஃபால்ஸ். பிகாஸ் இப்போ f of x equal to 0 ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ
f of x equal to 0. இதுதான் உங்களுடைய L. ஓகே, அப்போ L வந்து 0வும் இருக்கலாம். பட் இங்க ஆல்வேஸ் strictly greater than 0ன்னு சொல்றாங்க. அப்போ அது ஃபால்ஸ். அடுத்து if f of x equal to x times sin of 1 by x when x not equal to 0வா இருக்கு அப்படின்னா ஸோ உங்களுக்கு என்ன நடக்கும், லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுமா ஆகாதான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ என்ன ரேஞ்ச் நடந்தாலும் உங்களுடைய sin of 1 by x உடைய ரேஞ்ச் செட் வந்து 1 to 1 தான், -1 to 1. அப்போ மைனஸ் எக்ஸ் டைம்ஸ் எக்ஸ் சைன் ஆஃப் 1 by x வந்து லைஸ் பிட்வீன் -x to + x. இப்போ இந்த இடத்துல சீக்வன்ஸ் நம்ம அப்ளை பண்ணுறீங்க. நியர் டு 0ல பார்க்குறீங்க. இது டென்ஸ் டு 0, இதுவும் டென்ஸ் டு 0. அப்போ இந்த லிமிட்டுமே நான் அது டென்ஸ் டு 0. ஓகே, அப்போ லிமிட் எக்ஸிஸ்ட் அண்ட் இட் இஸ் 0ன்றது உங்களுக்கு கரெக்ட். அடுத்து if f of x equal to sin of 1 by x, g of x equal to x அப்படியா இருந்தால் தென் f into g என்ன நடக்கும்னா கண்டிப்பாக 0 போகும். at x equal to 0ல like x times sin of 1 by g தான், அது கம்போசிஷனில் ஜஸ்ட் g ஃபங்க்ஷன். ஸோ வேல்யூ வந்து 0. இப்போ தான் முன்னாடி நம்ம பார்த்துட்டு வந்தோம். அடுத்து லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு a f of x equal to l mod f of x less than or equal to mod g of x with the limit of g of x equal to 0வா இருக்குது அப்படின்னா l should be என்ன இருக்குன்னா அதுவுமே 0 தான். ஸோ சேம் அகைன் இதனுடைய வேல்யூ greater than 0 mod f of x வேல்யூ ஆல்வேஸ் which is less than or equal to g of x அப்படின்னு இருக்கு. இதனுடைய லிமிட் tends to 0, இதனுடைய லிமிட் tends to 0. அப்போ f of x ஓட லிமிட் என்னது, கண்டிப்பாக 0 கன்வர்ஜ் ஆகும். இதுதாங்க இது சீக்வன்ஷியல் மோடே கம்ப்ளீட்டாக போட்டு ப்ராப்ளம்ஸ் அடிச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு எதுவுமே வந்து இதில் வந்து மிஸ் ஆகாது. அந்த அளவுக்கு நான் கொஷின் கலெக்ஷன் ஸ்டடி பண்ணியிருக்கேன். இஃப் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு f of x exist then which one is true ன்னு சொல்லியிருக்காங்க. f is bounded near, f is continuous, f of x exist, monotone. அதை லிமிட் எக்ஸிஸ்ட் ஃபங்க்ஷன் வேல்யூக்கு ஈக்குவலாக இருந்தால் அது வந்து கண்டினியூட்டி இம்ப்ளை பண்ணும். ஸோ கண்டினியூட்டி இருந்தால் அது நடக்கும். f of a exist அப்படின்றது, f is continuousன்றதும், f is monotoneன்றதுமே அதில் இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் எது வேணால் நடக்கலாம். பட் பவுண்டட் நியர்ன்றது இங்கே கரெக்ட். நெக்ஸ்ட், if two sequence approaches to a giving different limits of f. if two sequence approach a giving different limits of f அப்படின்னா அந்த லிமிட்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுமா, லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்டா, லிமிட் இஸ் ஆவரேஜா, நன் ஆஃப் தி அபவ் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டூ சீக்வன்ஸ் அப்ரோச் டு ஏ கிவன் டிஃபரன்ஸ் லிமிட்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனாக இருந்தால் லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் தான் நம்ம டிஃபைன் பண்ணணும் அந்த ஃபங்க்ஷனுக்கு. ஏன்னா ஃபங்க்ஷன் வேல்யூ லிமிட் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ண முடியாது, லிமிட் எக்ஸிஸ்ட்னு சொல்ல முடியாது. லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்ன்றது அங்கே கரெக்ட். ஓகே, ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் நான் நெக்ஸ்ட் ப்ராப்ளத்தில் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ செக்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே. ஸோ இந்த கலெக்ஷன் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து MCQ ஃபார்மேட்டில் ரெடி பண்ணி உங்களுக்கு கொரியர் போட்டு விடுவேன். ஸோ வேணுன்றவங்க இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கலாம் 9384686847. ஓகே, ஸோ நீங்கள் ஒன்ஸ் புக் பண்ணிங்கன்னா உங்கள் நம்பர் டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் ஆட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து டெஸ்ட் சீரியஸ் கொஷின்ஸ்லாம் முடிஞ்சதை அனுப்பி விட்டுருவேன். இதுக்கப்புறம் டெஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.